இன்று இஸ்லாமியர்கள் நாளை பிற சிறுபான்மையினருக்கு எதிராக முடியும் என வக்ஃப் திருத்த சட்டம் குறித்து திருமாவளவன் எம்பி பேட்டியளித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் வக்ஃப் திருத்த சட்டம் அடாவடித்தனமாக நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். வக்ஃப் திருத்த சட்டம் அடாவடித்தனமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நள்ளிரவுக்கு மேல் விவாதத்தை நடத்தி இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கான ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த அநீதியை மோடி அரசு அரங்கேற்றியிருக்கிறது. அவர்களுக்கு போதிய பெரும்பான்மை இல்லை. ஆனாலும் கூட்டணி கட்சிகளை தம் கட்டுக்குள்ளே வைத்து இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு பெரும் தீங்கை விளைவிக்கும். திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து 232 பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம். மக்களவையில் 95 பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம். மாநிலங்களவையில் இவ்வளவு கடுமையான எதிர்ப்புக்கு இடையிலே இந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றியிருப்பது சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தும் நடவடிக்கையாகும். இன்றைக்கு இஸ்லாமியர்கள், நாளை கிறித்தவர், பௌத்தர், சமணர், பார்சி என்று இது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக போய் முடியும். இந்திய சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் வெகுவாக பாதிக்கப்படும். இந்த சட்டத்தை நிறைவேற்றிய நாள் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் என்று வரலாறு பதிவாகியிருக்கிறது.